Good morning students. Application of matrices coefficient matrix non-singular இருந்தது அப்படின்னா matrix inversion method grammar rule பார்த்தோம். ஓகேவா? இப்போ coefficient matrix வந்து நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீ காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். Gaussian elimination method. This method can be applied even if the coefficient matrix is not a square matrix. Coefficient matrix square matrix இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நீ இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? So exercise 1.5 given 2x minus 2y plus 3z equal to 2. X plus 2y minus z equal to 3. 3x minus y plus 2z equal to 1. நம்ம காஸ்-ஜோர்டன் மெத்தடில் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம்ல. என்ன படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கூட ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸை சேர்த்த அப்படின்னா அது பேர் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். இங்கே அதே மாதிரி தான் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது XYZ கோஃபிஷியன்ட் கூட ரைட் சைடில் உள்ள அந்த 2 3 1 4th காலமாக ஆட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அது பேர் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இங்கே இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை ரோ ஆப்ரேஷனை மட்டும் யூஸ் பண்ணி ரோ எக்கோலன் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். ரோ எக்கோலன் ஃபார்மேட்னா உனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் வரணும். அந்த எலமெண்ட்டுக்கு பேர் பைவட் அப்படின்னு பேர். அந்த எலமெண்ட்டுக்கு பிலோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் ஜீரோவாக மாற்றுவேன். அடுத்து செகண்ட் ரோவில் ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் கண்டுபிடிப்போம். அந்த எலமெண்ட்டுக்கு பிலோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் ஜீரோ அப்படின்னு மாற்றுவோம். ஜீரோ ரோன்னு இருந்தது அப்படின்னா அது நான்-ஜீரோ ரோவுக்கு கீழே தான் இருந்திருக்கணும். ஒவ்வொரு ரோலையும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலமெண்ட்டு அடுத்த ரோவில் இருக்கக்கூடிய நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். ஓகேவா? ரோ எக்கோலன் ஃபார்மேட்டுடைய கான்செப்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோ எக்கோலன் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ A by B எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒரு நான்-ஜீரோ வரணும். பட் அந்த நான்-ஜீரோ ஒன்றா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிடும். ஓகேவா? ஸோ R1 goes to R2, R2 goes to R1. மொதல் ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் உள்ள இந்த 1க்கு பேர் பைவட் எலமெண்ட் அப்படின்னு பேர். இந்த பைவட்டுக்கு பிலோவில் இந்த ரெண்டையும் ஜீரோவாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி செகண்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ணணும். அடுத்து தேர்ட் ரோவில் உள்ள இந்த 3யை ஜீரோவாக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவை 3ஆல் ப்ராடக்ட் பண்ணி தேர்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R2 goes to R2 minus 2R1, R3 goes to R3 minus 3R1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள பைவட் எலமெண்ட்டுக்கு பிலோவில் உள்ள எலமெண்ட் எல்லாம் ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட்டு -6. முந்தின இதில் பார்த்தோம்ல, அந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் வந்து -6 இருந்தது. அந்த -6 அப்படிங்கிறது செகண்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் பைவட் எலமெண்ட். அதுக்கு கீழே உள்ள அந்த -7 ஜீரோவாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிற, செகண்ட் ரோவை 7ஆலையும் தேர்ட் ரோவை 6ஆலையும் ப்ராடக்ட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். R3லேருந்து R2வை மைனஸ் பண்ண அப்படின்னா இந்த -7 ஜீரோவாக மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R3 goes to 6R3 minus 7R2. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ரோ எக்கோலன் ஃபார்மேட்டு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் பைவட் எலமெண்ட்டுக்கு பிலோவில் ரெண்டும் ஜீரோ ஆயிடுச்சு. செகண்ட் ரோ நான்-ஜீரோ எலமெண்ட் பைவட் எலமெண்ட் கீழே பிலோலையும் ஜீரோன்னு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாரு. ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள நான்-ஜீரோ எலமெண்ட் செகண்ட் ரோவில் உள்ள நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அதுமாதிரி செகண்ட் ரோவில் உள்ள நான்-ஜீரோ எலமெண்ட் தேர்ட் ரோவில் உள்ள நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது பேர் விச் இஸ் ரோ எக்கோலன் ஃபார்ம் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ கடைசியாக உள்ள அந்த ரோ எக்கோலன் ஃபார்ம் இருக்குல்ல, அதுல இருந்து திரும்பவும் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தானே. ஸோ இது வந்து எக்ஸ் கோஃபிஷியன்ட், ஒய் கோஃபிஷியன்ட், இசட் கோஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3 கொண்டு வந்திருக்க பாரு. எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் 0x அப்படின்னா அது எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு -6y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு -4, -6y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு -4. தேர்ட் ரோவில் இங்கே 0 இதுவும் 0. அப்போ 5z ஈக்குவல் டு 20. அப்போ 5z ஈக்குவல் டு 20. லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் இருந்து இசட்டோட வேல்யூ 4 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இசட் வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா ஒய் கிடச்சிருக்கும். அடுத்து இந்த இசட் ஒய்யை வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா எக்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ தேர்ஃபோர் x, y, z ஈக்குவல் டு -1, 4, 4. நெக்ஸ்ட் அதே எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ரோமன் செகண்ட் சம்
given 2x plus 4y plus 6z equal to 22, 3x plus 8y plus 5z equal to 27, minus x plus y plus 2z equal to 2 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னுடைய ரைட் சைடில் அந்த ரைட் சைடில் உள்ள 22, 27, 2வை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதை ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி எக்கோலன் ஃபார்மெட்டுக்கு எக்கோலன் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 கொண்டு வந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். பட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் இருக்கணும். அந்த நான்-ஜீரோ எலமெண்ட் 1 இருந்தால் சம்ம கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஒரு 1/2 ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ R1 goes to 1/2 R1. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 கொண்டு வந்துட்டோமோ. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு பேர் பைவட் அப்படின்னு பேர். அதுக்கு பிலோவில் இந்த 2 எலமெண்ட்டை 0வாக மாற்றுறேன். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R2 goes to R2 minus 3R1. நெக்ஸ்ட் R3 goes to R3 plus R1. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் பைவட் எலமெண்ட்டு கீழே 0வாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் பைவட் எலமெண்ட் 2, அதுக்கு பிலோவில் 3யை 0வாக மாற்றுறதுக்காக தேர்ட் ரோவை 2ஆலையும் செகண்ட் ரோவை 3ஆலையும் ப்ராடக்ட் பண்ணி 2ஐயும் மைனஸ் பண்ணுறேன். அதுக்கான ஆப்ரேஷன் R3 goes to 2R3 minus 3R2. ஸோ அதை யூஸ் பண்ணி செகண்ட் ரோ பைவட் எலமெண்ட் கீழே 0வாக மாற்றியாச்சு. இப்போ ரோ எக்கோலன் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ விச் இஸ் அன் ரோ எக்கோலன் ஃபார்ம். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலமெண்ட் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது கூட XYZ சேர்த்துக்கிடுது. அப்போ x plus 2y plus 3z equal to 11. செகண்ட் ரோவில் உள்ள எலமெண்ட்டோட 2y minus 4z equal to minus 6. தேர்ட் ரோவில் 22z equal to 44. It will be equation number 1, 2, 3. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து z கண்டுபிடிச்சிடலாம். z தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணினா y கண்டுபிடிச்சிடலாம். z தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண அப்படின்னா x கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ x, y, z equal to 3, 1, 2. ஓகே, இதே மெத்தடில் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் 1.27. இந்த சம்மை செஞ்சு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. ஓகேவா? தேங்க்யூ. எக்ஸைஸ் 1.5ல செகண்ட் சம். If ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. Find a, b and c. Use Gauss elimination method. ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை x plus 3, x minus 5, x minus 1ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 21, 61, 9 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா ஏபிசியோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிற காஷியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்லை, அந்த பாலினாமியலை f of x அப்படின்னு எடுத்துருக்கோம். f of x equal to ax square plus bx plus c அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ பாலினாமியலில் ஃபஸ்ட்டு x plus 3ஆல் டிவைட் பண்ணும்போது 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x plus 3 அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக -3 போடணும். ரிமைண்டர் தேரத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உன்னுடைய பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் ஆன்சர் 21 ரிமைண்டர் வந்திருக்கும். ஸோ f of -3 equal to 21. ஸோ என்னுடைய f of x அப்படிங்கிற பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக -3யை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3யை ரீப்ளேஸ் பண்ணும்போது a into -3 the whole square 9ஆக மாறி இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக -3 பண்ணும்போது -3b plus c. இதோட வேல்யூ 21. ஸோ f of -3 உடைய வேல்யூ 9a minus 3b plus c equal to 21. அடுத்து x minus 5ஆல் டிவைட் பண்ணால் 61 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த -5 அப்படின்னா இங்கே +5 அப்படின்னு சூஸ் பண்ண போகிறேன். இப்போ f of 5 equal to 61. ஸோ என்னுடைய பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக 5ஐ ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா 25a plus 5b plus c equal to 61. நெக்ஸ்ட்டு x +1ஆல் டிவைட் பண்ணும்போது 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of x minus 1ஆல் டிவைட் பண்ணும்போது 9 அப்படின்னா இங்கே f of 1 equal to 9. ஸோ அப்போ உன்னுடைய பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக 1ஐ ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ a plus b plus c equal to 9. ஓகே, ஸோ இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதிலிருந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிளுடைய அன்னோன்ஸோட ரைட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸை சேர்த்து விட்டுற. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ரோ ஆப்ரேஷனை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ரோ எக்கோலன் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ உன்னுடைய ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 இருந்தது அப்படின்னா சம்ம கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா R1 goes to
ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் 1 கொண்டு வரதுக்காக R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ரேஷன் சைடில் இருக்கும். R1 goes to R3, R3 goes to R1. R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் உள்ள இந்த நான் ஜீரோ எலமெண்ட் வந்து பைவட் எலமெண்ட். இந்த பைவட்டுக்கு கீழே உள்ள இந்த 25ஐயும் 9ஐயும் ஜீரோவாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட் ரோவை ஃபுல்லாக 25ஆல் ப்ராடக்ட் பண்ணி செகண்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ணுறேன். 9ஐ ஜீரோவாக மாற்றுறதுக்காக ஃபஸ்ட் ரோவை ஃபுல்லாக 9ஆல் ப்ராடக்ட் பண்ணி தேர்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R2 goes to R2 minus 25 R1. R3 goes to R3 minus 9 R1. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண மேட்ரிசஸ் இந்த இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே ஒரு 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. தேர்ட் ரோ ஃபுல்லாகவும் ஒரு 4ஓட மல்டிபிள்ஸு. ஓகேவா? ஸோ அதனால் 4ஆல் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நான் செகண்ட் ரோவை ஃபுல்லாக -1/4ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன். தேர்ட் ரோவை ஃபுல்லாக -1/4ஆல் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ R2 goes to -1/4 R2, R3 goes to -1/4 R3. ஸோ அப்போ முந்தின ஸ்டெப்பில் செகண்ட் ரோவை ஃபுல்லாக -1/4ஆல் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 5, 6, 41 அப்படின்னு வந்திருக்கும். தேர்ட் ரோவை ஃபுல்லாக -1/4ஆல் ப்ராடக்ட் பண்ணால் 3, 2, 15 அப்படின்னு எடுத்திருப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 5. இதுதான் இப்போ பைவட் எலமெண்ட். இந்த பைவட் எலமெண்ட்டுக்குள்ள இந்த 3ஐ ஜீரோவாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவேன்? தேர்ட் ரோவை ஃபுல்லாக 5ஆல் ப்ராடக்ட் பண்ணும். செகண்ட் ரோவை 3ஆல் ப்ராடக்ட் பண்ணி R3லேருந்து R2வை மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R3 goes to 5R3 minus 3R2. ஸோ அப்போ முந்தின ஸ்டெப்பில் தேர்ட் ரோவை ஃபுல்லாக 5ஆலையும் செகண்ட் ரோவை ஃபுல்லாக 3ஆலையும் ப்ராடக்ட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ விச் இஸ் அன் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். இப்போ உன்னுடைய கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதில் ஃபர்ஸ்ட் ரோ கூட A, B, C சேர்த்துக்கிட்ட போகிற, செகண்ட் ரோ கூட Bயும் Cயும், தேர்ட் ரோ கூட Cயை சேர்த்துக்கிட்ட போகிற. ஸோ ரைட் சைடில் உள்ள வேல்யூவை ஈக்குவேட் பண்ணியிருப்போம். அப்போ A plus B plus C equal to 9, செகண்ட் ரோ கூட Bயும் Cயும் 5B plus 6C equal to 41, தேர்ட் ரோ கூட C மட்டும் சேர்க்கிறோம். -8C equal to -48. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அந்த சியை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த பியும் சியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஸ்டின்ல ஏபிசியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. therefore A, B, C equal to 2, 1, 6. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 5th sum. An amount of ₹65,000 invested in 3 bonds at the rate of 6%, 8% and 9% per annum. அதில் 10% கொடுத்துருப்பாங்க, 9ஆக மாற்றிக்கு respectively. The total annual income is ₹4,800. The income from the third bond is ₹600 more than from the second bond. Determine the price of each bond. ஓகேவா? ஸோ காஷியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 65,000 என்ன பண்ணுற அப்படின்னா 3 இதில் இன்வெஸ்ட் பண்ணுற. அதுலேருந்து வரக்கூடிய உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாண்டில் 6%, செகண்ட் பாண்டில் 8%, தேர்ட் பாண்டில் 9%. அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ண அப்படின்னா 4,800 வந்திருக்குமா. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பாண்டில் இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், தேர்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்ல, அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா செகண்ட் பாண்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட ₹600 அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பாண்டோடைய ப்ரைஸ் என்னவா இருக்கும், அந்த 65,000 3ஆக எப்படி பிரித்து கொடுத்துருப்ப அப்படிங்கிறத காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்குது. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பாரு. அந்த 65,000 நான் 3 பாண்டாக பிரிச்சிருக்கேன். எக்ஸு, ஒய், இசட்டு. இந்த 3 இதாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஈக்குவல் பாட்டு கிடையாது, எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸு, ஒய், இசட் 3ஐயும் ஆட் பண்ண அப்படின்னா ₹65,000 வந்திருக்கும். ஸோ நீ எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பில்ல, எக்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பில்ல, அதுக்குடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 8%, தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 9% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ், ஒய், இசட் பி த ப்ரைஸ் ஆஃப் த 3 பாண்ட். அந்த 3 பாண்டோடைய ப்ரைஸை வந்து எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த 3 பாண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா 65,000 வந்திருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. ஸோ அந்த 3 பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, 3 இதாக பிரித்து கொடுத்துருக்கேன்ல, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணால் 4,800 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதில் 6% ஆஃப் எக்ஸ், அடுத்து ஒய்யில் 8%, அப்போ 8% ஆஃப் ஒய், இசட்டில் 9%, அப்போ 9% ஆஃப் இசட் ஈக்குவல் டு 4,800. ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால 6/100 எக்ஸ் ப்ளஸ் 8/100 ஒய் ப்ளஸ் 9/100 இசட் ஈக்குவல் டு 4,800. ஸோ டினாமினேட்டரில் உள்ள அந்த 100 ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக ஒரு 100ஆல் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்படி ப்ராடக்ட் பண்ணும்போது 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 48 போட்டு ஒரு 4 zeros. இந்த ஜீரோட கவுண்டிங்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 4,80,000 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
தேர்ட் பாண்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், தேர்ட் பாண்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அளவு 9% தானே. அப்போ 9% ஆஃப் இசட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, செகண்ட் பாண்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 8% ஆஃப் ஒய் இருக்குல்ல, இது கூட 600 ஆட் பண்ணால் தேர்ட் பாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குமா. ஓகேவா. ஸோ அப்போ 9% ஆஃப் இசட் அப்படிங்கிறது 8% ஆஃப் ஒய் கூட 600 ஆட் பண்ண போகிறேன். ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 9/100 இசட் ஈக்குவல் டு 600 ப்ளஸ் 8/100 இன்ட்டு ஒய். ஓகே. ஸோ இதில் இந்த 8/100 ஒய் இருக்குது இல்லை, இந்த டேம் இங்கே வச்சுட்டு இந்த 9z/100 ரைட் சைடில் கொண்டு வந்திருக்கேன், 600 லெஃப்ட் சைடில் கொண்டு போயிருக்கோம். ஸோ இசட்டை ரைட் சைடில் கொண்டு போயிருக்கேன், 600 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அவன் 8/100 ஒய் மைனஸ் 9/100 இசட் ஈக்குவல் டு மைனஸ் 600. ஸோ டினாமினேட்டரில் 100 ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக ஒரு 100ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன். இப்போ 8y மைனஸ் 9z ஈக்குவல் டு மைனஸ் 60,000. நெக்ஸ்ட் எக்ஸுங்கிற டேம் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0x ப்ளஸ் 8y மைனஸ் 9z ஈக்குவல் டு மைனஸ் 60,000. ஓகேமா. இப்போ ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிட்டோம், ஈக்குவேஷன் 2 ஃபார்ம் பண்ணியாச்சு, ஈக்குவேஷன் 3 ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன் 1, 2, 3ல இருந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா. என்னுடைய கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கூட ரைட் சைடில் உள்ள வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 இருக்குது. ஸோ தட் இஸ் ஏ பைவட் எலமெண்ட். அதுக்கு கீழே உள்ள இந்த 6 0-ஆக மாற்றணும். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 0 இருக்குது, அதை போய் திரும்ப ட்ரை பண்ணாத, அந்த 6 மட்டும் 0-ஆக மாற்று. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை 6ஆல் ப்ராடக்ட் பண்ணி செகண்ட் ரோல இருந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ R2 கோஸ் டு R2 மைனஸ் 6R1 அப்படின்னு வந்துருக்கும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து செகண்ட் ரோடைய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 2. இப்போ இதுதான் பைவட் எலமெண்ட். இந்த பைவட் எலமெண்ட்டுக்குள்ள இந்த 8-ஐ 0-ஆக மாற்றணும். அப்போ செகண்ட் ரோவை 4ஆல் ப்ராடக்ட் பண்ணி தேர்ட் ரோல இருந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ R3 கோஸ் டு R3 மைனஸ் 4R2. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். இந்த வெர்டிக்கல் லைனுக்கு ரைட் சைடில் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. ஸோ இது ஒரு ரோ எக்கோலன் ஃபார்மேட்டு கொண்டு வந்திருக்கு, விச் இஸ் அன் ரோ எக்கோலன் ஃபார்ம். இப்போ என்னுடைய ரோ எக்கோலன் ஃபார்மெட்டில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குல்ல, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. ஓகேவா. ரெண்டாவது ஈக்குவேஷன் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 90,000. மூணாவது ஈக்குவேஷன் மைனஸ் 21 ஈக்குவல் டு 4,20,000. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் இருந்து இசட்டை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இசட்டை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணினா ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இசட் ஒய்யை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ XYZ வேல்யூ கிடச்சிருச்சா. அப்போ ப்ரைஸஸ் ஆஃப் 3 bonds ஆர் 30,000, 15,000 அண்ட் 20,000. இந்த மூணையும் ஆட் பண்ணி பார்த்தா அப்படின்னா 65,000 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேமா.